பங்குனி உத்திரத்துக்கு குலதெய்வ கோயிலுக்கு போன விலாக் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். கோயில் தேரோட்டம் அப்படின்ட்டு ஒரு கிராமத்து சைடில் சூப்பராக இருக்கும் எங்களோட குலதெய்வ கோயில். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்னைக்கு தடவை கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. என் ஹஸ்பண்ட் ஒர்க் போயிட்டு வர்றதுக்கு. அதில் கொஞ்சம் லேட்டாக தான் போகணும். இல்லைனா தேர் இழுக்க ஆரம்பிக்கும் போதே போயிட்டு சாமியெல்லாம் கூப்பிட்டு வந்துடுவோம். இந்த தடவை தேர் சுற்றி நிலையில் நிற்கிற டைமுக்கு கரெக்டாக போயிட்டோம். நாங்கள் போகவும் தான் நினச்சி ரொம்ப நல்லா தேர் பார்த்து சாமியை நல்லபடியாக கும்பிட்டோம். ரொம்பவே சந்தோஷமாக இருந்து பங்குனி உத்திரத்தன்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம முருகர் வழிபாடு பண்ணுவாங்க. எல்லா முருகர் கோயிலும் விசேஷமாக இருக்கும். எல்லா கோயிலுமே விசேஷமாக தான் இருக்கும். குறிப்பாக பங்குனி உத்திரத்தன்னைக்கு குலதெய்வ கோயிலில் போய் சாமி கும்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி இந்த பக்கம்லாம் என்னென்னா சாஸ்தா கோயில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே பங்குனி உத்திரத்துக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். பொங்கல் வைக்கிறது அப்படின்ட்டு நாங்களும் போயிட்டு இந்த வீரை ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஏன்னா கொட்டுலாம் அடிச்சிட்டு இருந்துச்சா நிலையில் நிற்கும் போது தேர் அவனுக்கு ஒரே டான்ஸ் தான். நல்லா என்ஜாய் பண்ணனா நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டோம். அதுக்கப்புறமா கூட்டத்தை பாருங்கள். கூட்டத்தை விட வெயில் ரொம்ப அதிகங்க. இப்போலாம் நமக்கு மார்ச்லேயே வெயில் ஆரம்பிச்சிருச்சு. ஏப்ரல் இன்னும் மேலெல்லாம் என்ன பண்ண போகிறோமோ தெரில. ரொம்ப வெயில். அதனால் ஒரு நிழலாக பார்த்து கொஞ்ச நேரம் நின்று நல்லபடியாக தேர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து தேர்லேருந்து கோவில் போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் ஆகும். மிச்ச டைம்னால் நம்ம கார்லேயே அங்கே போயிடலாம். இப்போ தேர் நிற்கிறனால ஃபுல்லாக பிளாக் பண்ணியிருப்பாங்க. நம்மளால் நடந்து மட்டும் தான் போக முடியும். மற்றபடி போக முடியாது. வெயில் வேறையா போகவா வேண்டாமான்றதும் சாமியை பார்க்காம எப்படி போகிறது பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு. அதனால் போவோன்னு சொல்லிவிட்டு மெதுவாக நடந்து சாமி பார்க்கையும் போயிட்டோம். வீரா போனவனை சுற்றி சுற்றி இந்த மாதிரி பொம்மை பிபி இதை வச்சுட்டு இருந்தாங்களா. அவனும் பார்த்துட்டு எனக்கு வேணும்னு வாங்கி அதை ஊதிக்கிட்டே தான் வந்தான். போன உடனே அதை வாங்கியாச்சு. அதை ஊதிட்டே வந்தான். அப்புறம் சாமி நிலையில் நின்னோடனே சாமியை போய் முன்னாடி நின்று நல்லபடியாக பார்த்தோம். நல்லபடியாக பார்த்துட்டு அப்புறம் வெளில அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்துடலான்னு. கூட்டத்தை பாருங்கள். இதெல்லாம் தங்கியிருப்பாங்க. இது ஒரு 10 நாள் திருவிழாவாக நடக்கும். அதனால் எல்லோரும் தங்கிட்டு இன்றைக்கி தேர் நிலையில் நின்ன உடனே நான்வெஜ்லாம் வெட்டி சமைச்சு சாப்பிட்டுட்டு தான் அவங்க கிளம்புவாங்க. இங்கே பாருங்கள் இந்த வெயிலையும் குட்டி குட்டி கடைங்களில் கொடை கூட இல்லாமல் நிறையா பாட்டி தாத்தாலாம் உட்காந்துருந்தாங்க. பார்த்திங்களா இது கீழே பாலம், மேலே பாலம் இருக்கும், கீழே தண்ணி போகும். இப்போ அந்த இடத்துல நமக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. போயிட்டு நல்லபடியாக எல்லா சாமியும் பார்த்து சூப்பராக சாமி கும்பிட்டா பங்குனி உத்திரத்துக்கு. ஆனால் வெயில் தாங்க ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா அவ்வளோ வெயில். நைட்டெல்லாம் சரியான தலைவலியாக இருந்துச்சு. அப்புறம் வர்ற வழியில் கான் வீரா கான் சுட்டு அந்த கான் வேணும்னு கேட்டானா அதையும் இப்படி இந்த சுட்டு தருவாங்கள்ல அதே மாதிரி வாங்கி சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு போயிட்டா தேன் மிட்டாயெலாம் வாங்காமல் வர்றதா ஏணிப்படி மிட்டாய். அதுவும் கருப்பட்டி மிட்டாயில் கொஞ்சம் வாங்கிட்டு அப்புறமா கிளம்பிட்டோம். கரெக்டாக வரவும் அந்த தேர் நின்னோன்னே சாமியை எடுத்துகிட்டு வந்தாங்க. அதையும் நல்லபடியாக பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிற வழியெல்லாம் பச்சை பசேல்னு அப்படி ஒரு சூப்பராக நெல் இல்லை பருத்தி ஏதாவது ஒன்று விளைய வச்சுட்டே இருப்பாங்கங்க. இந்த டைம் அறுவடை டைம் போல் எல்லா இடத்துலையுமே நல்லா அறுவடை பண்ணிவிட்டு வைக்கோல் மட்டும் தான் கட்டி வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் சுற்றி பச்சை பசேல்னு இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். வீரா ஜாலியாக அந்த பிபிஓ ஊதிக்கிட்டே கடைசி வர வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் டைம் ஆனோடனே நேராக போய் சஞ்சு ஸ்கூலில் போய் அவங்க அப்பா போயிட்டு திரும்பி வரணும்ல. கரெக்டாக 3 மணி ஆயிடுச்சு. அவள் ஸ்கூலை க்ராஸ் பண்ணும்போது 3:30 அவளுக்கு ஸ்கூல் விட்டுருவாங்களா. அதனால சரி ஓகே போய் கூப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போய் கூட்டிகிட்டு வராங்க. முன்னெல்லாம் வெளியே போகிறோன்னு சொன்னாலே நான் மட்டும் ஸ்கூல் போகணுமா அப்படிம்பா. இன்றைக்கி நாங்கள் கிளம்பும் போதே சொல்லியிருந்தோம் கோயில் போகிறோமா அப்படின்னு. ஒன்றுமே சொல்ல, அவள் பாட்டு கிளம்பி போயிட்டா. சரி, எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.